நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் நம்ம சனம் வெறித்தனா. கொஞ்சம் எல்லாரும் உங்க லைஃப் ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அடுத்து 10 நிமிஷத்துக்கு பட்டாசா இருக்கும். ரைட், புரிஞ்சு போச்சு. யாரா நீ? இந்த மண்ணாண்டவரே எங்க மனசாண்டவரே. சாம்ராட் ஆஃப் சவுத் இந்தியன் பாக்ஸ் ஆபீஸ். ஒத்துடா அடங்கடா. ஏங்க ஒரு பெரிய லெஜெண்ட் வந்து அப்படியே போல் வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே அப்படி நிப்பாட்டி வரட்டி காலம் வர்றோம் பேருங்க. ஸ்டைலுன்னா ஸ்டைலு தான், நான் தம் அடிச்சா ஸ்டைலு தான். டான்ஸ் ஆட வருமா? அடியும் அதையும் கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா போக்கிரி பொங்கல், போக்கிரி பொங்கல். இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல், போக்கிரி பொங்கல். நீ என்ன பெரிய வசூல் மன்னனா? நாங்க பெரிய இயக்கம், நீ ஒத்த ஆளு. நேரடியாவே கேக்குறேன், மிரட்டி பாக்குறீங்களா? என்ன புடிச்ச அவ்வளவு கோடி பேர் காட்ட வெளியில. எல்லாம் கேட்டிய அவ அடி அப்படின்னு கேட்கலையே. ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். நம்ம நண்பர் அஜித் மாதிரி. ரெடியா மாமே? ஏன்டா நிறுத்திட்டீங்க? அதான் நம்ம பாட்ட நடிகர் விஜய் சினிமாவில் இருந்து விலகி அரசியலில் முழு கவனம் செலுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புது பாதை நீயே போட்டு தந்தார், ஏன் பாதி வழியில் விட்டு சென்றார், ஒரு தாயை தேடும் பிள்ளையாரோ. அது இதுன்னு சொல்லி என்ன அள வைக்கலான்னு பாக்குற, நடக்க கட்சியா ஒரே ஆட்டம். நம்ம தியேட்டர்ல உன் படத்தை ஓட்டுனேன்னு வை, ஸ்கிரீன் கீஞ்சிரும். புரியாது சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கெல்லாம் என் மேல வச்ச பாசம். ஒன்னா பிறந்தாலும் இது போல இருக்காது, நான் உங்க மேல எல்லாம் வச்ச நேசம். அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா. உங்க விஜய் நான் வரேன். கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கே, உள்ள பூந்து அடிச்சிடலாமா? ஐயா, இது தளபதி படம். என் நெஞ்சில் குடி இருக்கும். ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தானா அவன் வீரன். 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தா அவன் தலைவன். இந்த பொங்கல் நமக்கு சூப்பர் கலெக்ஷன்மா. எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா. ஹிட்டு, ஃப்ளாப்பு, பிளாக் பஸ்டரு, அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சதுதான் நான் நினைக்கிறேன்.
கண்ணு ரெண்டு நீர் இருக்க மீனலான கரை சேர்த்து போறேனே. நீங்க இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலப்பா.